காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பில் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் ஏதேனும் ஒரு செய்தியை தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணம் நிகழ்ச்சி இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்க இந்த நேரத்தில் இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற இருக்கிறது. மதுரையில் இருக்கிற பக்தர்கள் மன்னர்கள் எல்லோருமே மதுரையிலே மீனாட்சி அம்பாள் தான் தன்னை காத்து வருகிறார்கள் என்கிற ஐதீகம் உண்டு. மதுரைக்கு வந்தவர்கள் யாரும் சோடை போனதில்லை. மதுரைக்கு வந்த பக்தர்கள் எல்லோருமே தன்னை மீனாட்சி தான் காத்து வருவதாக ஐதீகம் உண்டு. அந்த அடிப்படையில் இன்றைக்கு மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் நடைபெற இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் காஞ்சி பெரியவருக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு. மதுரைக்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் மதுரையில் இருக்கிற ஒரு அற்புதமான சேதுபதி மேல்நிலைப் பள்ளியிலே தான் மகா பெரியவா தங்குவது வழக்கம். அங்கே தங்கி பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கிற வழக்கம். ஒருமுறை மதுரைக்கு வந்த சமயத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக வைபவத்திற்காக மகா பெரியவர் மதுரைக்கு வருகிறார். சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் பெரியவா தங்கியிருக்கிறார் என்கிற செய்தி எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது. நிறைய பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பெரியவாளை தரிசனம் வந்துவிட்டு போனார்கள். அப்பொழுது அன்றைக்கு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக வைபவத்தை மகா பெரியவா நடத்தி வைக்க வருகிறார் என்று தெரிந்தவுடனே பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டம் மதுரை முழுக்க இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே முக்கியமானவர்கள் மட்டுமே நுழையக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு வயதான பாட்டி அங்கே நின்று கொண்டு எப்படியும் மகா பெரியவா இந்த பக்கமாக தான் வருவார், அவரோடு சேர்ந்து நாமும் போய் கும்பாபிஷேகத்தை பார்த்துவிட்டு வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாள். வழக்கமாக பெரியவாளை மற்றொரு வழியாக அழைத்து செல்ல முயற்சித்த பொழுது பெரியவாளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, பாட்டி இருக்கிற அந்த வழியாக செல்ல வேண்டும் நினைத்து அப்படியே மெதுவாக அந்த பக்கமாக போகிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர கோஷம் வானை தொடுகிற அளவிற்கு அன்றைக்கு எழுப்பப்படுகிறது. பாட்டி பக்கத்தில் வந்தவுடனே சர்வேஸ்வரனே பக்கத்தில் வந்தது போல் உணர்ந்து கொண்டு அப்படியே அவர் நுழைகிற பொழுது பாட்டியும் சேர்ந்து உள்ளே நுழைகிறாள். அவரோடு சேர்ந்து நிறைய நூற்றுக்கணக்கான பக்தர்களும் மகா பெரியவாளோடு சேர்ந்து உள்ளே நுழைந்து கும்பாபிஷேக வைபவம் மிக பிரம்மாண்டமாக நடக்கிறது. அப்பொழுது திரும்பி வருகிற பொழுது பாட்டியை பார்த்துவிட்டு, பாட்டி சர்வேஸ்வரன் வருகிறார், அவரை தரிசிப்பது மட்டுமில்லாமல் அவரோடு சேர்ந்து கும்பாபிஷேகத்தையும் தரிசித்து விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த பாட்டியை அப்படி லேசாக ஒரு புன்முறுவல் பூத்துவிட்டு மகா பெரியவா சென்றதாக வரலாறு உண்டு. அந்த அடிப்படையில் என்றைக்கும் பெரியவா பக்தருடைய மனநிலையை புரிந்து அதன்படி செய்யக்கூடிய ஆற்றலாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி பெரியவா அன்றைக்கு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்து பல பேருக்கு அனுக்கிரகம் செய்து நம்முடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற பெரியவா அன்றைக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார் என்பதை பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. அதே போல ஒரு முறை மதுரை கும்பாபிஷேகத்துக்கு வந்த பொழுது பெரியவா மதுரைக்கு பக்கத்திலே ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கிற பேங்க் காலனி என்ற பகுதிக்கு வருகிறார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அங்கே நிறைய வங்கி ஊழியர்கள் அங்கே வீடு கட்டிக்கொண்டு அங்கே இருக்கிறார்கள். பெரியவாரிடத்திலே இந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே அப்பொழுதுதான் பெரியவா அந்த இடத்திலே போய் அங்கே அமர்ந்து கொண்டு பூஜையெல்லாம் முடித்த பிற்பாடு அந்த இடத்திற்கு நாராயணன் நகர் என்கிற ஒரு பெயரை சூட்டுகிறார். இப்பொழுதும் நாராயண நகர் என்றால் அந்த இடத்துக்கு பேங்க் காலனி என்று பொருள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெரியவா வாழ்கிற போதே ஒரு வழிகாட்டியாக விளங்கி இன்றைக்கு எண்ணற்ற பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டனாக, ஒரு ஆன்மீக குருவாக, இந்த உலகத்திற்கெல்லாம் ரட்சிக்கிற கடவுளாக இன்றைக்கு மகா பெரியவர் விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பெரியவாளை பற்றி இன்றைக்கு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலிலே மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறுகிற இந்த நாளில் பெரியவா தொட்டு மதுரை தொட்டு மகா பெரியவாளை சிந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.